வணக்கம். என்னோட பேர் சோழன் குபேந்திரன். நான் மதுரை மாவட்டம் அலறுகோவில் அருகில் காதக்கிணறு என்ற கிராமத்தில் வசித்து வர்றேன். நான் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கேன். என்னோட முன்னோர்களோட பூர்வீகம் எல்லாமே மதுரை மாவட்டம் சோழவந்தான்ற ஒரு பகுதியை சார்ந்தது. மிகவும் அழகான ஒரு கிராமம். மதுரையோட ஒரு குட்டி கேரளானே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் பசுமையான ஒரு பகுதி. அங்கேருந்தே பசுமையை பார்த்து வளர்ந்தவன் நான். அதே மாதிரி நம்மளோட மதுரையும் ஒரு காலத்தில் பசுமையாக தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த பசுமை எல்லாமே இழந்துக்கிட்டே வந்தோம். அதை மதுரையை மீண்டும் ஒரு பசுமையாக மாற்றணுன்ற முயற்சியில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு மரக்கன்று நட ஆரம்பித்தேன். எனக்கு இதுக்கான ஒரு உந்துதலாக என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஐயா அவர்களோட சொல் தான். அவருக்கும் ஒரு பசுமை கனவு. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் குறைந்தபட்சம் 15 மரங்களாவது நட்டு வளர்க்க வேண்டும் என்ற அவரோட ஒரு சொல்லு தான் என்னை இந்த பணியில் ஈடுபட வச்சது. நம்மளோட மதுரையை ஒரு பசுமையான மதுரையாக மாற்றணும். இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த வெப்பமயமாதல் பிரச்சனைனால ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பூமி ரொம்ப வெப்பமாகிட்டே இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா ஒரே தீர்வு மரங்கள் தான். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் மரம்தான் மனிதன் ஏனோ மரம்தான். மரங்கள் தான் அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படை தேவை. மரம்தான். இதை நோக்கமாக கொண்டுதான் ஒரு கோடி மரங்கள், ஆண்டுக்கு 1 கோடி மரம் அப்படின்ற இலக்கை நிர்ணயித்து மதுரை மாவட்டம் முழுவதும் மரக்கன்றுகள் நடவு பண்ணி வர்றோம். இதுவரைக்கும் 83,000 மரக்கன்றுகள் மதுரை மாவட்டம் முழுவதும் நட்டு பராமரித்து வருகிறோம். மதுரையில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த 83,000 மரக்கன்றுகளை ஏறத்தாழ 47,000 மரக்கன்றுகள் வரை மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடவு பண்ணியிருக்கேன். நடுறது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து பராமரித்து அதுக்கு தண்ணீர் விட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விடுறோம். அதுக்காகவே ஒரு தண்ணீர் லாரி ஒன்றும் நாங்கள் வாங்கியிருக்கேன். இப்போ மதுரையில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மதுரை அலர்கோவில் சாலை, மதுரை நத்தம் சாலை, ஐயர் பங்களா, மதுரை விமான நிலைய ரிங் ரோடு உட்பட அனைத்து மதுரை மாவட்டத்தில் மதுரையோட புறநகர பகுதிகளிலும் மதுரையோட நகர் பகுதிகளிலும் மரங்கள் நட்டு பராமரித்து வர்றோம். எங்களோட இலக்கு 1 கோடி மரக்கன்றுகள் மதுரையில் நடவு பண்ணணும் அப்படின்றதான். இந்த திட்டத்தின் அடுத்த ஒரு பெரும் முயற்சியாக மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா சத்திரப்பட்டி அருகில் தெற்கு பெத்தாம்பட்டின்ற கிராமத்தில் ஒரு பண்ணையை ஏற்படுத்தியிருக்கோம். இதுவரை நம்ம நட்ட இந்த 83,000 மரக்கன்றுகளில் என்ன மாதிரி மரக்கன்றுகள் நட்டிருக்கோம்னா, எல்லாமே நாட்டு வகையான மரக்கன்றுகள் தான் நட்டிருக்கோம். ஆலம், அரசு, பூவரசு, வாகை, வேம்பு, புங்கை, இலுப்பை, மகிழம், மருதம், கடம்ப மரம் நிறையா நட்டிருக்கோம். நம்மளோட மதுரைக்கு கடம்பவனம்ன்ற ஒரு பெயர் இருக்கிற காரணத்தினால கடம்ப மரங்கள் நிறையா நட்டிருக்கோம். மந்தாரை மரம் நிறையா நட்டிருக்கோம். 5 இலைப்பாலை, 7 இலைப்பாலை, இப்படி எல்லாமே நாட்டு வகையான மரங்கள் தான் மதுரை முழுவதும் நட்டிருக்கோம். நாங்கள் நடப்போம்போதே 15 அடி உயர மரக்கன்றுகளாக தான் நடுறோம். ஏன் அதை அவ்வளோ உயரமாக நடுறோம் அப்படின்னா, ஆடு மாடுகள்லேருந்து அதோட பிரச்சனைகள் நிறையா இருக்குது. சாலை ஓரத்தில் நம்ம மரக்கன்றுகள் நடப்போம்போது அந்தோட பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றக்காக தான் மிக உயரமான மரக்கன்றுகளாக நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க மதுரை மக்கள் எல்லாரும் யாருக்கெல்லாம் மரக்கன்றுகள் தேவைப்படுதோ, இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே இந்த மரக்கன்றுகள் எல்லாம் ஒரு 6-7 அடி உயரம் வளர்ந்தோன்னா மதுரை மக்கள் அனைவருக்கும் இந்த மரக்கன்றுகளை இலவசமாக கொடுக்க தயாராக இருக்கும். வாங்க, நம்ம எல்லாருமே இணைஞ்சு நம்மளோட மதுரையை மிகவும் பசுமையான ஒரு மாவட்டமாக மாற்றுவோம். நம் மரம் நம் மதுரை.